இது ஒரு அருமருந்து. இந்த சுண்டங்காய் வந்து அருமருந்து, இயற்கையாக கிடைச்சது, கொண்டு சமைக்க போறோம். எல்லாரும் தான் காட்டுக்குள்ள நான் பாக்குறேன். அப்படியே படர்ந்திருக்கு, எவ்வளவு இடத்த படர்ந்திருக்குன்னு பாருங்க எல்லாரும். இயற்கை நேசிக்கும் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ வந்து பூனரியில் முட்கொம்பன் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். அங்கே வந்து இப்போ காட்டுக்குள்ள இயற்கையாக வளர்கிற மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இயற்கையாக மருந்தொன்றும் இல்லாமல் இயற்கையாக வளர்கிற மூலிகைகள் காட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ என்னோட ஐயாவை தான் கேட்க போகிறோம். காட்டுக்குள்ளே இருக்கிற மூலிகையை பற்றி கேட்க போகிறோம். வாங்க ஐயா, இதை பற்றி சொல்லுங்க. இது என்னண்டா, இதை சுண்டங்கத்திரின்னு சொல்றாரு. இது வந்து கூடுதலான நோய்களுக்கு எல்லாம் வந்து இது நல்லன்னு சொல்லி நம்ம இந்த நீரழிவு நோய், மற்றது வந்து அந்த பிரஷர், அதுகளான வருத்தங்களுக்கு வந்து இந்த காயை என்ன செய்யணும்னு சொன்னீங்க பாருங்க. இந்த காய் இருக்கல்லோ, இந்த காயை வந்து காய வைக்கிறது. இப்படி காய வச்சு நல்ல வெயில காய வச்சுட்டு அதை அரைச்சி பவுடர் ஆக்கி ஒரு போத்துல போட்டு வச்சுட்டு அப்புறம் சுடு தண்ணியில 3 நேரமும் அந்த சுடு தண்ணியில கலக்கி போட்டு இதை குடிக்கிறதா. குடிச்சா அந்த கூடுதலா அந்த நீரழிவு நோய், நிறைய வருத்தங்களுக்கு இது நல்ல வண்டி சொல்லினோம். அப்ப இது இங்க வந்து தேவையானதை நாங்க எடுக்கலாம். மற்ற இதை விட இது வந்து சந்தையில வந்து விலை கூட. இது வந்து இது கிலோ 500 ரூபா 600 ரூபாய் எல்லாம் போனது. இப்ப விலை என்னன்னு தெரியல. இது வந்து கூடுதலா சிங்கள நாட்டுல சிங்கள ஆட்களுக்கு தான் இதை கூடுதலா சாப்பிடுற கூட அவைகளுக்கு சரியான விருப்பம். இது அங்கே இங்க இருந்து போனா இங்க ஏற்றுமதி செய்வேன். இப்ப நிறைய இதுக்கு சரியான டிமாண்ட் இருக்கு இங்க. அப்ப இது வந்து எங்க இடத்துல காடு இங்க வளர்ந்துருக்கு, பிரச்சனை இல்லை. நாங்க விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. இப்ப எங்கட மருத்துவ தேவைக்கும் பயன்படும், அதை விட சாப்பாட்டுக்கு பயன்படுது. இது கறி வைக்க நல்லா இருக்கும். இப்ப விரைவுல நான் கொஞ்சம் பிடிக்கத்தெல்லாம் கொண்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. நாங்க இதை பாக்குற வரைக்கும் இதுல சொல்லுங்க. அதுகளும் நோய்காரர்களும் அவர்களுக்கும் இது பிரயோசனப்படும். இது இப்ப வந்து நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் இதை பார்த்து மற்ற வந்து விஷயம் இருக்கு ஆக்கள் பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு போயிடும். இது வந்து சுண்ணங்கத்திலன்னு பார்த்தா இப்ப நாங்க சொல்லக்குள்ள இதுல வந்து இன்ன வருத்தத்தை போக்குறப்ப நீரிழிவை போக்குற வருத்தங்கள் அப்ப அதை வந்து தெரிஞ்சு கொண்டு நாங்க பாரம்பரியத்துக்கு திரும்ப இது வந்து சுண்டங்கத்தரி வந்து இலவசமா எங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து நாங்க சாப்பிட்டா வந்து நாங்கள் காசுகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதை நாங்கள் வந்து சாப்பிட்டு நீரிழிவு நோயை போக்கும். அப்படி ஒவ்வொரு மூலிகையா வந்து என்னென்ன மூலிகை இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அடுத்த என்ன மூலிகை என்று சொல்லி பார்ப்போம். வாங்க. என்ன மரம்? என்ன இது வந்து கிங்கான்னு சொல்றது. இது காட்டு மரம் தான். இந்த பழம் வந்து பழுத்தா சாப்பிடலாம், நஞ்சி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். இது வந்து கூடுதலா இந்த காட்டு மிருகங்கள் சாப்பிடும். குரங்கு கூடுதலா இந்த பழத்தை தான் விரும்பி சாப்பிடும். அதுக்கு இதுதான் சாப்பாடு. மற்றது காட்டுல இருக்கிற மிருகங்கள் கூடுதலா இப்படி பழங்களை தான் சாப்பிட்டு வாழுது. நாங்களும் சாப்பிடலாம். இது நல்லா கனிய நல்ல இனிப்பா இருக்கும். காட்டுக்கு வந்து பசி சாப்பிடலாம். இதால ஒரு பிரச்சனையும் இல்லை, பக்க விளைவு ஒன்றும் இல்லை. ஆனா பழம் நல்லா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு வடிவா இருக்குண்டு. இதை விட அந்த வீர பழுக்கும், அதுவும் நல்ல பழம். அதுகளெல்லாம் இப்ப காட்டு கொட்டிட்டு போல இருக்கு. வாங்க ஒவ்வொன்னு தேடி போ. தெரிஞ்சிருக்கா ஐயா? இது இது என்ன மரம்? இது வந்து இந்த சுட்டுப்பழம் சொல்றது. இங்க பாருங்க இவ்வளவு அழகா இருக்காண்டு. இது வந்து இந்த இப்ப காயா இருக்குது. இது பழுத்த உடனே பாருங்க இப்படியே பிக்க. இது வந்து அப்படி பழுத்து சிவப்பா இருக்கும், நல்ல சிவப்பா காய் பரிசா இருக்கும். புடிங்க வாயில போட்டு பார்க்க நல்ல இந்த தேனின் டேஸ்ட் இருக்குல்ல, அப்படி ஒரு டேஸ்ட் வரும். காட்டுல வந்து இந்த பழங்களை எல்லாம் புடிங்கி சாப்பிட்டு ஓரளவுக்கு எங்களை பசிய போக்கி கொள்ளலாம். இங்க உள்ள மிருகங்களை இது எல்லாம் உணவு அது வீர தின்றுதான் வாழுது. காட்டுல நிறைய பலன்கள் இருக்குது. அப்ப நாங்களே இந்த மங்கால பாப்போமே, அப்படி ஒன்னொன்னா பாப்போமே. காட்டுக்குள்ள பாருங்க, காட்டுக்குள்ள நாங்க வெள்ளார இன்னைக்கு பாருங்க. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, எங்களுக்கு அது உதவியா இருக்கு. தூரம் இல்லை, எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்கு பாருங்க. அது போல அடுத்த மொழியா இருக்கு. முடக்கொத்தாண்டு சொல்லினோம், முடக்கருத்தாண்டு சொல்லினோம், அடுத்த மொழியா வருது. அப்படி சும்மா அப்படியே நல்ல 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 பிஞ்சா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாமான்.
ஆனா சில வந்து அங்காள இடங்கள்ல இது கிடைக்காதுன்னா இந்த இடங்கள்ல வந்து இது காட்டில இலவசமா போகும் எடுக்கலாம். மற்றது சில இடங்கள்ல இல்ல, இது வருத்தங்களுக்கு இப்ப இதெல்லாம் சசம் வச்சு குடிக்கிறது ஒரு வருத்தத்துக்கு. இப்ப இது வந்து தேவையானது இருக்கு இங்க இந்த காட்டுல. முதல் வந்து அப்படித்தான் எல்லாம் செய்தார்கள். முதல்ல படிச்சு உண்டாக்கி நம்ம வீடு வழிய. இப்ப அப்படி இல்லை, எங்க இடத்துல வந்து இங்க எல்லாம் வந்து எப்பவும் இந்த நேரத்திலும் இந்த ஈர நிலங்கள்லாம் இதுகள் வரும். இப்ப இது வந்து எப்பவும் நாங்கள் வந்து புடிஞ்சு எங்கிறத பயன்படுத்துறோம். ஃபுல்லா பாருங்க, இந்த வெள்ளாறுன்னு சொல்றது சரம் ஊருக்க வச்சுதான் உண்டாகும். இது அப்படியே காடு ஃபுல்லா இருக்கு. இது என்ன காட்டு, இது நெல்லி மாதிரி இருக்குது என்ன? இது வந்து காட்டு நெல்லி என்று சொல்றோம். காட்டு நெல்லி. இது வந்து காய்க்காது, இது காய்க்க மாட்டுது. இதுல ஒரு காட்டு நெல்லி. காட்டு நெல்லி நீங்க பாத்துருக்கீங்களா? இது நிறைய இருக்கு இந்த காட்டு. நான் என்ன இது நெல்லி தான், பெருநெல்லி என்ன? இல்ல இல்ல இல்ல, காட்டு நெல்லி. இது காட்டு நெல்லி. அது கொஞ்சம் மீனா கொஞ்சம் பெருசா இருக்கும். இருக்கல என்று சொல்றது. இது பாருங்க, உடைச்சா பால் வரும். உடைச்சா பால் வரும். சில பேருக்கு புண்ணுக்கு விட்டா மாறுமணும். அது இந்த பால் விடுற இல்ல, இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையை நெருப்புல வாட்டுறது. வாட்டி போட்டு மேல சீல துணியை வச்சு அந்த புண்ணுக்கு மேலே அந்த நோக்கள் வீக்கங்களுக்கு சரியா மஞ்சள் தடவை போட்டு இதை வச்சு கட்டி விடணும். லைட்டா வாட்டி போட்டு உப்பு மஞ்சள் இதுல பூசி போட்டு அந்த நோவுக்கு மேல வச்சு கட்டி விட நோவு இலைய வாட்டி போட்டு இதுக்கு மேல தடவை இதை உள்ளுக்கு இந்த இலைய வாட்டிட்டு சரியா லைட்டான உப்பு மஞ்சளையும் இந்த சரியா தேங்காய் விட்டு எல்லாம் ஹீட் பண்ணி போட்டு இதுல தடவை போட்டு இதை வச்சு காலையில அந்த வீக்கம் இருக்கும் தானே, இதுல வச்சு கட்டினா வந்து வீக்கங்கள் நோக்கள் எடுக்கும். அப்ப உங்களுக்கு அப்படி பிரச்சனை இதுல வந்து நாங்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டிய தேவையில்லை. மற்ற இன்னும் ஒரு விஷயம் ஒன்று கையில பார்ப்போம் நாங்கள். அப்படி இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது. நோக்கள் அதுகளுக்கு இது நிறைய நிறைய பயன்பாடுல இருக்கு. மற்ற இதுல வந்து அந்த வெள்ளை இருக்கல வந்து அந்த வீட்டு முன்னுக்கு நல்ல மண்ணு மாதிரி அப்படி இருக்கா? வெள்ளை இருக்கல காணையில கண்டா பாப்போம். சரி, அதை பார்ப்போம். இது வந்து தொட்டாவாடி என்று சொல்றது பாருங்க, தொட்டோன்னு சுருங்கிடும். தொட்டாச்சினிங்கன்ற இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜாவான். மற்ற இதுகள் வந்து இதுகளும் மூலிகைகள் இருக்கு. இந்த வேர்கள் இருக்குல்லோ, வேர்களை வந்து இந்த நான் முதல் சொன்ன மாதிரி அந்த சலரோக நோய்கள் இருக்குல்லோ அதுகளுக்கு எல்லாம் இது எல்லாம் அவிச்சு குடிப்பினோம். தேத்தண்ணிக்க போட்டு வேர் எடுத்து சுடுதண்ணீரை போட்டு தேத்தண்ணி மாதிரி குடிப்பினோம். அப்ப எல்லாம் நோய்களுக்கு கூடிய தெரியும். இதுக்குள்ள மருத்துவம் இருக்கு. இது நிறைய மருத்துவம் இருக்கு. ஏன்னா இது கூடுதலா இந்த நாட்டு வைத்தியங்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்தி இந்த வேர்கள் எடுத்து தான் அதை எல்லாம் செய்யணும். துளசி மாதிரி இருக்கு. இது என்ன? இது வந்து இது துளசி தான். இது காட்டு துளசி. இது அத வீட்டுக்கு பயன்கள் என்ன? இது என்ன? இது இந்த பயன் வந்து இந்த பாருங்க, இதை பிடுங்கி வாயில போட்டு பாருங்க. வெத்தில இருக்குல்ல, வெத்தில மாதிரி இருக்கு. வாயில போட்டு பாருங்க, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கு வெத்தில மாதிரி. இந்த நீரை சப்பி இந்த நீரை குடிச்சால் தொண்டை கரகரப்புகள் மற்றது கொஞ்சம் அந்த சளித்தன்மைகள் சளி இருக்குல்ல உடம்புக்கு, அந்த சளிக்கு இதை நாங்கள் நல்லா கசக்கி இப்படி சப்பினா அந்த சளி குறைஞ்சிடும். கேரமா இருக்கு வெத்தில மாதிரி ஒரு உரைப்பு தன்மை ஒன்று வருது. இது வந்து அந்த தொண்டை கரகரப்புகள் அப்படி தடிமன் சளிகளுக்கு வந்து இது நல்ல. இது வந்து இந்த சளி கூடிய பாகம் சளிகளுக்கு நல்ல. இதை நடுவே சாப்பிட்டு கொண்டு வந்தா சளிய வெட்டுமன்னு சொல்லுவாங்க. அந்த கற்பூரவள்ளியில இருக்குல்லோ அதுகளோட தன்மை இதுல இருக்கு. எல்லா இடம் படர்ந்து அப்படியே இல்ல, எவ்வளவு இடத்துல காட்டு துளசி அப்படியே படர்ந்து. இது வந்து எல்லாரும் பயன்படுத்த நாங்க இங்க இருக்கிறபடியெல்லாம் எங்களுக்கு தெரியும்.
மற்ற இதுல வந்து அந்த பேது படிக்கலாம். ஓ ஓ ஓ அதுவும் செய்யலாம். இது அந்த அது அப்படிதான் இது இது நாங்கள் அந்த சுடுதண்ணிக்குள்ள இந்த இலைய உருவி போட்டுட்டு தனியா இது மட்டும் இல்ல வேற மூலியம் கலக்கணும். அந்த அது எங்களுக்கு இந்த தேசியில இருக்குல்லோ கற்பூரவள்ளி தேவையில்லை. இது போட்டா கற்பூரவள்ளியில போடணும். அது வேது பிடிக்கலாம். வேது பிடிச்சாதான் அந்த சளிகள் அதை வெட்டுமோ நீர்கள் எல்லாம் காய்ச்சுமோ அதுகளுக்கு இது விசேஷம். இது அப்படித்தான் அந்த பயன்பாடுகளுக்கு இது நல்ல. ஓ இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. இங்க பாத்தீங்களா இந்த இதோட கொடி மரம் இது இது இதுல உடைச்சா பாருங்க பால் வருது. இந்த பால் இருக்குல்லோ இந்த பால் மருந்து காயத்துக்கு துரமான ஒரு சாமான். ஓ இங்க பாத்தீங்களா இந்த பேர் எனக்கு ஞாபகம் வருது இல்ல இருக்கு ஞாபகம். ஹாஸ்பிட்டல் நீங்க என்ன உங்களுக்கு காயம் வந்தாலும் இங்க பாருங்க மண்டையில எனக்கு ஒரு காயம் இருக்கு. இந்த இதை விட்டு தான் மாத்தினா. ஓ இந்த ஒரு வைத்தியம் தேவையில்லை. ஆக பெருங்காயம் வந்தா இதை ஓ உடனே நீங்களும் ஒரு சின்ன இப்ப ஒரு நாய் கடிச்ச புண்ணுக்கு ஊசி போடணும். உங்களுக்கு ஒரு கருக்கு பட்டி போடுது இல்ல ஒரு கத்தி பட்டி போடுன்னு சொல்லுங்க. கம்பி கழிச்சுட்டா டக்குன்னு புண்ணை நீட் பண்ணி போட்டு பாருங்க பால் போடுவேன். இதான் பிரச்சனை. டக்குன்னு ஒண்ணு ஒரு நெட் அப்படி உடைக்கிறீங்க பாருங்க. உடைச்சு போட்டு அப்படியே இந்த பாலை தொட்டு அப்படியே புண்ணுக்கு போடுங்க. 3 நேரம் காலமே பின்னேரம் 3 நேரம் 3 நாளை தொடர்ந்து போடுங்க. சும்மா புண் காஞ்சு அப்படியே தான் பெறும். நிறைய இதுல விஷயம் இருக்குது. இது இல்ல இல்ல இது சனம் வந்து வீடு வழியை வச்சு இந்த விஷயம் தன்மை விளங்கி வச்சு உண்டாக்கினோம். மற்ற இது வந்து காட்டுல இங்க வந்து எங்கட காட்டுல கூடுதலா நிக்கு இந்த மரம். ஓ உடனே யாரும் காலில் காயமாட்டா ஓடி வந்து டக்குனு இதுல பிடிங்கி விட்டு ஒன்று போகுது. ஓ அப்படி நிறைய விஷயம். இது வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு காயத்துக்கும் ஹாஸ்பிட்டல் தேவையில்லை எங்களுக்கு. இது மாத்தும். ஓ இயற்கையோட சேர்ந்து உங்க நீங்கள் ஒன்றுக்கும் போது இல்லை. ஒரு கணக்கான ஒரு சின்ன காயத்துக்கு பத்தி பிரச்சனையும் இல்லை. பாருங்க அழகான பூ ஒன்றும் இருக்கு பாத்தீங்களா. பூ எல்லாம் போட்டு அந்த வடிவாங்க எல்லாம் சுத்தி பந்தலா இருக்கு. போறோம் சொந்தங்க அப்படிங்க யாழ்ப்பாணம் போக போறோம். கொண்டு போய் நல்லா கறி காய்ச்சி சாப்பிட போறோம். காட்டுக்கு இயற்கையா கிடைச்சது. எந்த மருந்தும் இல்லை. காட்டுக்குள்ள இயற்கையா கிடைச்சிருக்கு. இது ஒரு அருமருந்து. இந்த சுண்டங்காய் வந்து அருமருந்து இயற்கையா கிடைச்சது. கொண்டு சமைக்க போறோம். நீங்களும் இப்படி உங்களுக்கும் இப்போ தெரிஞ்ச இப்போ காட்டில் மட்டும் இல்லை தெரிஞ்ச படியில் இருக்கும். நீங்கள் சில அப்படி உங்களோட ஃப்ரெண்டாக விட்டீங்க பெரியக்குள்ள இது ஆம்பிட்டு நீங்கள் அப்படின்ட்டு சமைங்க. சமைச்சு பாட்டு இது இதை சொல்லுங்க என்ன சொல்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்க கொண்டு போய் அந்த மருந்தா நான் சொன்ன மாதிரி காய வச்சுட்டு அப்படியே அரைச்சு பவுடர் ஆக்கி போட்டு ஒரு போத்தில போட்டு இந்த தேயிலை மாதிரி இந்த கோப்பி மாதிரி அடைச்சி வச்சு போட்டு அப்படியே சுடு தண்ணியல் 3 நேரம் நடுவே குடிச்சுட்டு வந்தாலே உடம்புல எந்த வித வருத்தமும் இருக்காது. பாருங்க காட்டுக்குள்ள வந்து தூதுவளை வந்து முளைச்சி வருது. முளைச்சிருக்கு. இந்த தூதுவளை என்னென்ன இதுக்கு பயன்படுத்துறவ இது வந்து இருமல் கூடிய வாகம் இருமல் இருக்குல்லோ இருமலுக்கு தான் நல்ல. இருமலுக்கு சம்பல் அரைச்சி சாப்பிடுவோம். நெஞ்சு சளிகளுக்கு சம்பல் அரைச்சி சாப்பிட திறமையா இருக்கும். கூடிய வாகம் தொடர்ச்சியா சாப்பிடணும் வந்தா இல்லாமலே போகும். சளி இருக்காதோ. சின்ன வயசுல இருந்தா இந்த தூதுவளைங்களுக்கு அரைச்சி தரவா வருது. நல்ல டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. சம்பளம் நல்ல ஒரு நல்ல இருக்கு. ஆமா 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 உணவு தானே. நல்ல டேஸ்டா நல்ல வாசமா இருக்கு. இது இந்த சம்பல் இருந்தாலும் சாப்பிட்டு போகலாம். அவ்வளவு ஒரு டேஸ்ட். அதான் இது வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியை தேடி போக தேவையில்லை. எங்களை தேடி எல்லாம் இருக்கு. நாங்கள் இதுல பயன்படுத்தினா எந்த நோயும் இருக்காது எங்களுக்கு. நாங்கள் இப்ப எல்லாம் விளையாட்டித்தான் நாங்கள் அந்த இப்ப நோய்களோட வாழ்றோம். இப்ப பாத்தீங்களா எல்லாம் கிட்ட கிட்ட ஒரு இடத்துலயே இருக்கு. நாங்கள் சுண்டங்கத்தரி மொசுக்க எல்லாம் இருக்கு. அப்ப இப்படி விஷயங்கள் நிறைய இருக்கு. இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. எல்லாம் இப்படி சொல்லுது சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும். இதோட வந்து காட்டுக்குள்ள என்னென்ன மூலிகை இருக்குன்னு சொல்லி காட்டுக்குள்ள என்ன மூலிகைகள் எவ்வளோ என்னென்ன இருந்ததோ அவ்வளோத்தையும் நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். அதை இதோட எங்களோட காணொலியை வந்து நிறைவு செய்யலாம். மீண்டும் அதுக்கு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்கள் அறிவிப்போம்.